ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்க கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். டெல்லி லீக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து தான் நான் இன்னைக்கு கேட்க இருக்கிறேன். டாஸ்மாக் விவகாரம் தமிழகத்தில் சூடு பிடித்து இருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு இடி அறிக்கை விடவே அது எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு முக்கிய தீனியாக மாறி இருக்கிறது. சரியா இப்போது 12 மாதத்துக்கு முன்னாடி பாஜக இதை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, அவருடைய பர்சனல் டேக் படி இது 1000 கோடியாக இருக்காது, இது வெறும் ஒரு சின்ன ஐஸ்பர்கோடைய நுனி தான், இதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய பர்சனல் அனுமானத்தில் அவர் கணக்கு போட்டதை வச்சு சொல்கிறார். அப்படி அவர் சொல்கிறாரு. ப்ரொட்டஸ்ட் தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கைதானதை நம்ம பார்த்தோம். திமுகவினருடைய அப்ரோச் பார்த்தோம். அரசு காவல்துறை மீது ஏகப்பட்ட விமர்சனம். பாஜக மட்டும் இல்லாமல் பாஜகவின் கூட்டணி கட்சிகள்லாம் கூட கண்டனம் தெரிவித்தது. திரு டிடிவி தினகரன், திரு ஜி.கே. வசந்த், திரு அன்புமணி அப்படின்னு எல்லாருமே பாஜகவினர் கைதுக்கு கண்டனம் தெரிவித்ததை பார்த்தோம். டாஸ்மாக் விவகாரம் முக்கிய பிரதான பிரச்சனையாக தமிழகத்தில் மாறி இருக்கிறது. டெல்லி எப்படியோ, தெலங்கானா எப்படியோ, சத்தீஸ்கர் எப்படியோ, அதே போல் தமிழகத்திலையும் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு பாஜக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணி வருகிறது. இப்போது டாஸ்மாக் எல்லா இடத்துலையும் திரு அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாகில் ஸ்டாலின் அவருடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்னு சொல்லி பாஜக மகளிர் அணியினர் ஒட்டி வருகின்றனர். பாஜக இதெல்லாம் இப்படி பண்ணுதுன்னா, மறுபக்கத்தில் திரு செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த ஃபோக்கஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நபர். அவர் என்னன்னா திடீர் பயணமாக உங்கள் ஊருக்கு டெல்லிக்கு திரும்பி வந்திருக்கார். நீங்கள் இப்போ மும்பையில் இருக்கலாம், பட் ஆனால் டெல்லிக்கு எதுக்கு அவர் வந்தாருன்னு நீங்கள் சொல்லியே ஆகணும். 3 விஷயங்களை தாங்கள் குறிப்பிட்டு கேட்டீர்கள். சாணக்கிய நேயர்களுக்கு ஒரே ஒரு வரி பதில். திமுக கலகலத்திருக்கிறது, திமுக அலண்டிருக்கிறது, திமுக வயிற்றில் புளியை கலைத்து விட்டது. இரவோடு இரவாக ஒரு வழக்கறிஞரை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை போட வேண்டும் என்று சொன்னபோது அந்த வழக்கறிஞர் சொன்னாராம், சென்னை ஹைகோர்ட்ல போடுங்க முதல்ல அப்படின்னுட்டு வழக்கறிஞர் சொன்னதற்காகத்தான் வந்திருக்கிறார். ராத்திரி 12:30 முதல் 2 மணி வரை அந்த மீட்டிங் நடந்திருக்கு சென்னை டெல்லியில் உள்ள ஒரு முக்கியமான இடத்தில். ஸோ ஆக மொத்தம் அந்த வழக்கறிஞர் யார், இவர் ஏன் வந்தார் என்பதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன். செந்தில் பாலாஜி வயத்துல புதிய கரைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருக்கு 3 நாட்கள். எதற்காக சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு திமுக அவசரமாக செல்ல வேண்டும் கோர்ட்டுக்கு? ஏதான ஒரு என்கொயரினா ஸ்டாப் பண்றாங்களே இது. அதையும் தவிர நாளையே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் ஊழலில் அவரை கைது செய்து வெளிவிட்டு உடனே மந்திரி ஆயிட்டான்னு கேட்ட சுப்ரீம் கோர்ட் இதுக்கு அனுமதிப்பாங்களா தெரியாது. அது வழக்கறிஞருடைய வாதங்கள் எப்படி இருக்கும், பிரதிவாதங்கள் எப்படி இருக்கும் என்று புரியாது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் 3 இடங்களில் பயந்திருக்கிறது. ஒன்று, அண்ணாமலையை பார்த்து. அண்ணாமலையினுடைய நூதன முயற்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் படத்தை ஒட்டுவோம் என்றால் அங்க அண்ணாமலை படத்தை ஒட்டுறாங்க திமுக காரங்க. இதுக்கு என்ன காமெடியா இருக்கு தெரியல. ஸோ இது டிட் ஃபார் டேட். அது மொத்தம் ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் ஏன் வாயடைத்திருக்கிறது, அதைத்தான் பாஜக கேட்கிறார்கள். ஒன்றுமில்லை. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அதை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் வேல்முருகன் திமுக அணியிலிருந்து வெளியே போயிடுவார் என்று நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையா தாங்க தான் அதை நிரூபிக்க வேண்டும். அதை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கிட்ட ஒரு எம்பி போன் பண்ணி சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. தமிழக சட்டமன்றத்தில் அப்பா அவர்கள் ஏற்கனவே ரூல் பேசுறவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரூல் பேசுறவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை ஏன் அவர்கள் சின்ன பின்னமாக்கிறார்கள் என்று ஷர்ட் போட்டு வந்தாங்க. எதுக்காக? திமுக எம்பிக்கள் ஒரு கருப்பு சட்டை போடக்கூடாது தமிழ்நாடு அசம்பிளில சொல்லக்கூடிய நாகரிகத்தை காண்பிக்கக்கூடிய அப்பாவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் டெல்லி நாடாளுமன்றத்தை முடக்கலாமா? டெல்லி என்றால் ஒரு விதம், தமிழகம் என்றால் மறுவிதமா? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா திராவிட முன்னேற்ற கழகம்? குறிப்பாக முதலமைச்சர் யாரோ எழுதி கொடுக்கறத வச்சு படிக்கிறாரே தவிர தனக்காக, தன்னுடைய கட்சிக்காக, தமிழகத்திற்காக என்ன செய்தது திராவிட முன்னேற்ற கழகம்?
39 எம்பிக்களுடைய பிரசன்ஸ் வேஸ்ட் இன் டெல்லி. அதைத்தான் இந்த டாஸ்மாக் கடையின் விஷயத்தில் தான் டாஸ்மாக் முழுக்க அவங்க வந்து டீலிமிட்டேஷன் முடுக்குவாங்க. 22ஆம் தேதி 2 நாள்ல கான்ஃபரன்ஸ் இருக்கு. நாளைக்கு பெரிய பாம்ஷன் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க டெல்லியில. அது என்னன்னு தெரியல. ஸோ ஆக மொத்தம் ஒரு டிட் ஃபார் டேட்டா போய்கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் அருண் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின் ஆகத்தான் இருக்கும். கடைசி நாமத்தை மாற்றுவாங்க. அப்படித்தான் டெல்லி, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் போன்ற இடத்தில் வெற்றி பெற்றார்களே அதே மாதிரி வெற்றி பெறுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அடுத்த 2026 ஏப்ரல் மாதத்துடன் சமாப்தி. இதுல வந்து திரு அமித்ஷா அவர்கள் உச்சகட்ட கோபத்தில் இருப்பதாக ஒரு தகவல் வருது. குறிப்பா டாஸ்மாக் விவகாரத்துல பாஜக போராடிய விதம், அந்த போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே இரவோடு இரவாக, இன்னும் சொல்ல போனா அந்த ரொம்ப ஏர்லி டைம்ஸ்ல போய் வீட்டுக்கே போய் எல்லா நிர்வாகிகளும் அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவ் பொலிட்டிஷியன்ஸை கூட இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப காமன் கம்போஸ்டர், லைட்டாக போராட்டத்தை இப்போ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வரக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூட வீட்டிலேயே வந்து டீடைன் பண்ணது விதம் வந்து ரிப்போர்ட்டாக போனதாகவும், இதனால் திரு அமித்ஷா அவர்கள் அதிருப்தி அடைந்ததாகவும் உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது வெறும் ஒரு ஹேஷியம், ஒரு ரூமர், ஒரு காசிப் அப்படி நகர்ந்து போகணுமா, இல்லை உண்மையாலுமே அமித்ஷா வந்து இந்த இடி டாஸ்மாக் விவகாரத்தில் திமுகவுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து கோபத்தில் இருக்கிறாரா? அமித்ஷாவுடைய கோபம் என்பது காடு மிரண்டால் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, காது மிரண்டால் காடு கொள்ளாது. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ தமிழகத்துல இது பாருங்க, மு.க. ஸ்டாலினுக்கு அறிவுரை கூறக்கூடிய நண்பர்கள், மு.க. ஸ்டாலினுடன் இருப்பவர்கள் தங்களுடைய தோழமை கட்சிகளை மறந்து விட்டார்கள். விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் இன்று வேல்முருகன் பேசுவதெல்லாம் ஒன்னொன்னா குறைஞ்சுட்டே வருது பாருங்க. ஆக மொத்தம் இப்ப பாருங்க, ஒன்னொன்னு நீங்க கேட்ட மாதிரி அமித்ஷாவுடைய கோபத்தை வந்து அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டீமோ, கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது ஒன்னே ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதை நான் மறுபுறத்திலிருந்து ஆர்கியூ பண்ண முடியும். அதற்கு எதிராக எப்படி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செயல்படுவார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க முடியும் சாணக்கியன் நேயர்களுக்கு. உதாரணத்திற்கு, அங்கு இருந்த கேலாட் என்பவரும் பல மந்திரிகளும் அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் சேர்ந்தார்கள். கபில் மிஸ்ரா என்பவர் முதலிருந்தே சென்று விட்டார். அங்க இருக்கக்கூடிய கட்சி உடைந்தது, ஆம் ஆத்மி கட்சி. ஆனா திமுக உடையல. திமுக ஒரு எம்பியோ எம்எல்ஏ வெளில வரல. அது மட்டும் இன்டாக்டா இருக்காங்க, அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கொண்டு அவர்கள் அரசியல் ரீதியாக பொதுமக்களிடம், வாக்காளர்களிடம் என்லார்ஜ் பண்ணிட்டு மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த மது விலக்கு கதையை பெருசு பண்ணுகிறார்கள். கண்டிப்பாக இது மாபெரும் திருப்பமாக இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆஸ் எ பொலிட்டிக்கல் அப்சர்வர் அருண், too early for Mr. Stalin to expose himself. இது ஒரு வருஷத்துக்கு எப்படி காப்பாற்றுவார் இந்த டீலிமிட்டேஷன்? ஹிந்தி கனால் போச்சு, புஷ்னு போச்சு பாருங்க. ஹிந்தி ஒண்ணுமே இல்லாத காரணம், அதுக்கு அடித்தனம் கிடையாது, பொய்க்கு கால் கிடையாது என்று சொல்வார்கள். அதுதான் நடக்கிறது. அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் யாரோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல ரூபியாங்கிறது ஸ்லோவா வெதிடா பண்ணிட்டாரு. காரணம் பயப்படுறாரு கொஞ்சம். ஆர்டிகல் 350 மூலமா தாக்கீடு வருமோ என்று சொன்ன உடனே வாய மூட்டாரு. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் டி ஷர்ட் போட்டு வந்தாங்க. திமுக பிளவு 10 எம்பி தான் இருக்காங்க, மீதி 24 எம்பி காணவே காணுங்க. இதெல்லாம் பொதுமக்களிடையே பிசுபிசுக்கிறது இந்த போராட்டங்கள். ஆக மொத்தம் அமித்ஷா அவருடைய சீற்றம் கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தை பாதிக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும். இது முன்னதாகவே வந்துவிட்டால் ஒரு வருஷத்துக்கு எப்படி how he is going to withstand this pressure தெரியல. அவங்க பாஜகவுடைய பிரஷர் வந்ததுன்னா மு.க. ஸ்டாலினா ஓட வேண்டிய நிலைமை வரும். பார்த்துட்டே இருங்க. எப்படி ஆனானப்பட்ட சரத்பவாரும், தேவிலால், பஜன்லால், பன்சிலால் போன்றவர்களும், மம்தா பானர்ஜி போன்றவர்களும், அகிலேஷ் யாதவ் போன்றவர்களும் எங்க அவ்வளவு தூரம் பேசுறீங்களே. ஃபரூக் அப்துல்லாவே நரேந்திர மோடி கிட்ட வந்துட்டாரு, ஒண்ணு என்ன சொல்றீங்க? திமுகவுக்கு 2 ஆப்ஷனுங்க. ஒன்னு வந்து இவங்க they must fight out பிஜேபி, இல்லையா சரண்டர் பிஃபோர் தட். வேற ஒன்னு, there is no third option for DMK. There is no in between. There is no in between. ஸ்டாலினை
திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எடுக்க வேண்டும், படுக்க வேண்டும், படுகுழியில் தள்ள வேண்டும் என்று தான் அமித்ஷா, நட்டா, நரேந்திர மோடி இந்த வரிசையில் நான் சொல்லுகிறேன் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் தான் பிரதிதினம் நூதனமாக அண்ணாமலையுடைய போராட்டம். எங்க ஒரே ஒண்ணு சொல்றேன், இந்த சாதாரண பாஜக நோட்டாங்கிறாங்களே எங்க சார் பயந்துட்டு இருக்காங்க? இன்னொன்னு சொல்றேன் அருண், நான் பிரதிதினம் செய்திகளை பிரதிதினம் நுண்ணியமாக பார்த்து கொண்டு வருவான். தமிழகத்தில் எது அசல் புசல் இருந்தாலும் எங்களுடைய ஒரு அந்த குரூப்ல இருந்து வெளில போகாது. கடந்த 2 வாரங்களாக நான் பார்க்கிறேன். இந்த ஒரு வாதத்தை சாணக்கிய நேர்கள் முன்னால் நான் வைக்க தயாராக இருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் விவரத்தை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் தத்தளிக்கிறார்கள் பேச முடியாமல். டாஸ்மாக் இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், ஏன் நேற்று அந்த ஜாக்கிர் ஹுசேன் படுகொலையாக இருக்கட்டும். ஜாக்கிர் ஹுசேன் படுகொலை என்பது வட இந்தியாவினுடைய பத்திரிகைகளில் நாளை மறுநாள் வர இருக்கிறது அதிகமாக. காரணம் அது வக்ஃப் போர்டை சேர்ந்தது. வக்ஃப் போர்டை பற்றி பிரதமரும் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவார். ஜாக்கிர் ஹுசைன் ஐயா கருணாநிதியிடம் ஐயா ஸ்டாலினும் பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரா இருந்தவர். அவருக்கு நுணுவத்தை இருக்கும். அவரே போய் ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு வந்து பெயர் மாற்றி அவனை அடிச்சுட்டு, என்னங்க இது தமிழ்நாட்டுல கள்ள சாராயத்தை விட கொலை படுகொலை. நான் ஒரு 10 நாளா நான் பாக்குறேங்க தமிழ்நாடு டெலிவிஷன் டிபேட்ல, DMK is unable to answer the questions by other ADMK personalities or BJP panelists. ஆக மொத்தம் தொலைக்காட்சியுடைய விவாதங்கள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது என்பதுதான் என்னுடைய தாற்பயம், என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, இதில் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து பாஜகவோட சேர்ந்து நாங்களும் போராட இருக்கிறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து, பாஜகவும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டாஸ்மாக் விவகாரத்தை ரொம்ப முக்கிய பிரச்சனையாக எடுத்து செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. திரு டிடிவி தினகரன் கிட்ட இருந்து இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வருது அப்படின்னா, என்டிஏ ரொம்ப இன்டாக்டா இந்த இஷ்யூவை முன்னெடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தான் மேலிடத்துல இருந்து ஏதாவது ஒரு சமிக்கை வந்திருக்கா? என்ன இந்த இஷ்யூ எடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு இன்டெல் ஏதாவது வந்திருக்கா? ஏன் இப்படி ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டை நம்ம ரொம்ப லாஸ்ட்டாக எப்பயுமே பார்க்கல. அதிமுகவோட போராட்டம் மட்டும், பாஜக எல்லா கட்சிகளுடைய போராட்டமும் தனித்தே தான் இருந்தது. கடைசியாக ஒரு பல கட்சிகள் அடங்கிய ஒரு போராட்டம் அப்படின்றது நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்த போது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தன்னுடைய எதிர்கட்சிகளை அரவணைத்து போராடியது தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த ஒருங்கிணைந்த கட்சிகளின் போராட்டம். இப்போ நம்ம எதுவும் லாஸ்ட்டாக எதுவும் பார்க்கல. அப்படி இருக்க இப்போ நடக்க இருக்குதுன்னா இது நம்ம வாட்ஸ் குக்கிங் கரெக்டாக நல்ல கேட்டீங்க. தி குக்கிங் இஸ் டிஎம்கேனுடைய தோழமை கட்சிகளுக்கு இது அழுத்தம் தரும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகாநாடு ஏப்ரல் 1 வாரத்தில் மதுரையில் நடக்க இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் இது பற்றி? காங்கிரஸ் ஏற்கனவே விசிகா பாஜகவின் போராட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கு. ஆக மொத்தம் வருவாங்களா? அப்போ இது வந்து அம்பேத்கருடைய புக்கு ரிலேஸுக்கு அர்ஜுன் யாதவ் கூப்பிட்டாரு, விஜய் முன்னாடி போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப வருத்தத்துக்கு அந்த விஷயம் வேற. அது அம்பேத்கர் விஷயம். இந்த கள்ளச்சாராய விஷயம், மதுக்கடை விஷயத்தெல்லாம், மது விலக்கு சமாச்சாரத்தை விசிகா முன்னிருந்து கண்டிப்பாக பாஜகவுடன் சேர்ந்தால் திமுகவுடைய கதி என்ன? காங்கிரஸ் ஏன் வாயடைத்திருக்கிறது? மாதம் சந்தா வாங்கி கொண்டு சந்தா கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சி எங்க கம்யூனிஸ்ட் 15 கோடி வாங்கி பாக்கெட்ல போடுறாங்க. இவங்க காங்கிரஸ் என்ன வாங்குறாங்களோ தெரியல. மதிமுக கேட்கவே கேட்காதீங்க. அவர் ஒரு எம்பி சீட்டை வச்சு இதோ பண்றாரு, வயசாயிடுச்சு அவருக்கு, பாவம் பெரியவர். அவருக்கு அப்புறம் அந்த திமுக கட்சி இணைஞ்சிட்டு போயிடுவாங்க. மதிமுகங்கிறது போயிடும், திமுக தான் மரணம் அடைந்து விட்ட திமுக ஆயிடும். ஸோ ஆக மொத்தம் டிடிவி தினகரன் என்பவரை கண்டிப்பாக மத்திய பாஜக வளர்த்து விடுகிறது. இது புதிதாக வந்து கூடிய என்டிஏ என்ற தோற்றம் வந்தால் ஓரிரு வாதத்திற்குள் அது திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளை உடைக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உரசல் உரைகள் வருமாயானால் தமிழகத்தில் 200 சொல்லிட்டு இருந்தார் மு.க. ஸ்டாலின். இப்பயே வாய மூடிட்டு இருக்காரு. சொல்லுங்க பாப்போம். தோழமை கட்சிகள் they are not supporting. இன்னைக்கு வேல்முருகனை பத்தி அவ்வளவு கோபமா பேசுறாரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல மு.க. ஸ்டாலின். அது ஐயா அப்பாவுக்கு வந்து ஒரு
இண்டிகேஷன் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் நாளை அப்பாவு என்ன பதில் சொல்ல இருக்கிறார் அது பற்றி தெரியவில்லையே. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகள் ஒன்றொன்றாக சிதறி கொண்டு வருகின்றன. அதுதான் டிடிவி தினகரனுடைய நோக்கம். இன்னொன்னு சொல்றேன், வாட் தி சென்ட்ரல் பிஜேபி திங்ஸ் அபவுட் டிடிவி தினகரன். எங்கிட்ட ஒரு சீனியர் பிஜேபி லீடர் சொன்னதை நான் சொல்றேன், அவர்கிட்ட சொன்னதையும் நான் சொல்றேன். ரெண்டு பேர்ட்டையும் எனக்கு அண்ணன் டிடிவி தினகரனை நான் இன்று அல்ல நேற்று அல்ல, குறைந்தது 30 ஆண்டுகள் எனக்கு பழக்கம். இன்று அல்ல நேற்று அல்ல, அவரே சொல்லுங்க பாப்போம். நானும் அவர் சென்று காலில் உட்காந்து பேச, அவர் மன்னார்குடி, நானும் மன்னார்குடி. என் பேரே மன்னார்குடி ராஜகோபாலன். அவர் எங்கிட்ட எப்ப பார்த்தாலும் சரி அண்ணா வாங்க உட்காந்து பேசிட்டு சென்ட்ரல் காலில் எவ்வளோ நாங்கள் பேசியிருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தால் மத்திய பாஜக தலைமை டிடி தினகரனை ஒரு குட்டி அமித்ஷாவாக, தமிழகத்தை அமித்ஷாவாக பார்க்கிறது. ஸ்கீமிங்ல பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன், அந்த சூத்திரதாரியாக கரெக்டாக விஷயத்தை காய்களை நகர்த்தக்கூடிய ஒரு குளூவா பார்க்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பா. டிடிவி தினகரன் இதே திரு தினகரன் அவர்கள் தான் வந்து அதிமுகவினர் பலர் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகின்றனர். எடப்பாடி அவர்களை தவிர்த்து அதிமுக கூட இங்க வரலாம் அப்படின்ற விஷயத்த சொல்பவர். 90% அதிமுகவினர் பாஜக கூட்டணியை விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்பவர். இபிஎஸ் இல்லாத அதிமுக உருவாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்பவர். இது எல்லாம் சொல்லுவதும் திரு டிடி தினகரன். இதையும் சொல்கிறார், 26 பாஜக என்டிஏ கூட்டணி இல்லாத ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். எல்லா முக்கியமான கோட்ஸும் இவர் சொன்னதெல்லாம் எடுத்து பார்த்தா இப்படிதான் வந்து நிற்குது. ஆமா, they think that டிடிவி தினகரன் is a strategician. அதை ஒரு முக்கியமான பாஜக தலைவர் என்னிடம் சொன்னார். அவர் இன்று அறிவிப்பு கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அதுவும் அதிமுகவும் வந்து சேரவில்லை என்றால் தமிழகத்தில் மது விலக்கு ஒன்னே விட்டுருங்க அருண். சோ இந்த போராட்டத்துல பாமக எல்லா கட்சிகளும் வந்த பிறகு ஒருவேளை அதிமுக வரலன்னா அதிமுகவுக்கு ஏன் வரலன்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் ஒரு போராட்டமாக இது இருக்கும். ஏடிஎம்கே will be put in a tight spot என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஜாக்கிர் ஹுசைன் மரணம், கொலை, ஜவஹர் அலி கொலை, இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினர் ஏன் அப்படி செய்கிறார்கள்? தமிழக முஸ்லிம் கட்சி என்ன செய்கிறது? அவர் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்காரு, நான் செத்து போயிட போறேன். அதை பார்த்த உடனே மனசுல வருத்தம் வருதுங்க. அவரை பற்றி இன்னொன்னு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னல்களை வக்ஃப் போர்டு நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டதனால் ஒரு இந்துவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தியாக இருந்து தாசிப் கானாக மாறிய ஒருவர் படுகொலை செய்கிறார் என்றால் அதற்கு போலீஸ் உடந்தையாக இருக்கிறது என்பதுதான் அழுத்தம். அதைத்தானே அமித்ஷா சொல்லுகிறார். போதாத குறைக்கு தென் மாவட்டங்களில், குறிப்பாக சில இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் படி தென் மாவட்டங்களில் கிறிஸ்துவர்களுடைய போலீஸ் அமைப்பு என்பது அதிகமாகிவிட்டது என்பதுதான் ஐபிஎஸ் ஆபீசர்களிடையே ஒரு சிக்கனமாக சங்கடமாக இருக்கிறது. ஆக மொத்தம் முஸ்லீம் கிறிஸ்டியன் திமுக வந்து விலகினால் திமுகவினுடைய கதி என்னவாகும்? அதோ கதி ஆயிடும். அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னே வச்சுங்க, சவுத்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டிடியூன்சில பாத்தீங்கன்னா கிளாரிங்கா இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க வந்து முஸ்லிம்களை படுகொலை செய்வது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போலீஸ் என்றது. அந்த போலீஸை பிரிசைட் பண்ணக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டு டேக் நோட் ஆஃப் திஸ் டிபேட். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். தமிழகத்தில் ஐபிஎஸ் ஆபீசர்களிடையே ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு பிரிவு வந்து விட்டதை தாங்களுடன் நான் சொல்லுகிறேன். இல்லாம அந்த ஜாக்கிர் ஹுசைன் தப்பிச்சிருக்கார்களே, why DGP did not remove him? அவர் எடுத்துட்டு ஒரு 10 நாளைக்கு கேரளாவிலேயோ இல்ல அவங்க கர்நாடகாவிலயோ எடுத்துட்டு போயிருக்கூடாது. அந்த இஷ்யூ செட்டில் ஆக மட்டும். இது 10 வருடங்களாக இருந்தாலும் அந்த இஷ்யூ நான் ஸ்டடி பண்ணிக்கிறதுனால நான் சொல்றேன். ஜாக்கிர் ஹுசைன் மறைவு தான் அடுத்ததாக அமித்ஷா சொல்லி அண்ணாமலையும் அதிமுகவும் எடுக்க இருக்கிறது. இதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்தினரிடையே வக்ஃப் போர்டை பற்றியும் முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக மாற்றிய திமுகவிற்கு எதிர்த்தும் செய்ய இருக்கிறார் அமித்ஷா, டிடிவி தினகரன், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்றவர்கள். இது பற்றி ஒரு முடிவு கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். அருண்,
ஓகே. இந்த விஷயத்தை தாண்டி பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான கூட்டம் வந்து இம்மாத இறுதியில பெங்களூர்ல நடக்க இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஏதாவது முக்கிய விஷயங்கள், ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதா? ஏன்னா அடுத்த மாத துவக்கத்துல பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர், சிட்டிங் பிரதமர் ஒருவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். முன்னாள் வாழ்நாள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினரான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரே வந்து செல்ல இருக்கிறார். இது என்ன நடக்குது? அடுத்தடுத்த முக்கியமான நகர்வுகள் ஆர்எஸ்எஸ்ஐ தொடர்பு கொண்டு நடக்க இருக்கிறது. தனது 100வது வருடத்தில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறதா என்ன? கண்டிப்பாக பல முக்கிய முடிவுகள் இருக்கும். குறிப்பாக அவுரங்கசீப் விஷயத்திலும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் நரேந்திர மோடி சொல்லுவதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறார். ஒவ்வொரு கோவில் கீழே மசூதியை பார்க்காதீங்கன்னு ஒரு அறிவுரை வழங்கினாரே, இதை முஸ்லிம் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் 21, 22, 23 போன்ற தேதிகளில் இன்னும் ஒரு வாரத்தில் பெங்களூரில் நடக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூட்டத்தில் மாபெரும் முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள். அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதையும் கண்டிப்பாக அதற்கான ஒரு அமைப்பையும் பாஜகவிற்கு சொல்ல இருக்கிறார்கள் மோகன் பாகவத் நரேந்திர மோடி சந்திப்பு என்பது வெளியீடாக இருந்தாலும் பல விஷயங்களில் அவர் நரேந்திர மோடிக்கும் மோகன் பாகவத்திற்கும் பல மீட்டிங் நடந்துருச்சுங்க. எவ்ரி மந்த் தே ஆர் மீட்டிங். இது ஒண்ணு புதுசு கிடையாது அருண். எவ்ரி மந்த் தே ஆர் மீட்டிங். அதைத்தானே சுனில் தியோதர் சொல்லி இருக்கிறார், வெளியில சுனில் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம், அடுத்த மாதம் பாஜகவுடைய தேசிய செயற்குழு பெங்களூரில் நடக்க இருக்கிறது. இப்பொழுது ஆர்எஸ்எஸ் அடுத்தது அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது முழுக்களும் சவுத் இந்தியால இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை ஒழிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போடும். சித்தராமையா கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணாலும் சரியா போடும். காதி விஷயம். இன்னைக்கு பாருங்க, நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது சட்டசபையிலே 2 மந்திரிகள் சித்தராமையாவிற்கு தேவைப்பட்டவர்கள் என்ன ஹனி டிராப்ல மாக்கிறாரு டி.கே. சிவகுமார்னுட்டு ஓப்பனாவே சொல்றாங்க. ஆக மொத்தம் அங்க பிளவு இருக்கிறது. மல்லிகார்ஜுன கழகி என்ன பண்றாரு? வாழைப்பழத்தை தோலை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரா, இல்ல முட்டைக்கு வந்து தடவை கொடுத்துட்டு இருக்காரு? என்ன பண்றாரு? மல்லிகார்ஜுன் கர்கேயினுடைய லீடர்ஷிப் இஸ் வேஸ்ட் ஒன். எங்க கர்நாடக அரசாங்கம் தத்தளிக்கிறதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல மல்லிகார்ஜுன் கர்கே மாட்டி இருக்கிறார் ஃப்ராட் பண்ணத்துல. சோ ஆக மொத்தம் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஏன் பெங்களூரையே குறிப்பிட்டிருக்கிறார்? இதுதான் காரணம். அதுதான் மெயின் டெல்லி லீக்ஸ் நம்ம இருக்கக்கூடியதுல அருண். 3 விஷயங்களை டெல்லி லீக்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக ஒன்றா சேர்ந்து மதுவிலக்கை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள். அது திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளுக்கு ஒரு மாபெரும் சோதனையாக முடியும். 2வதாக வேல்முருகனுடைய சட்டசபையினுடைய நிகழ்ச்சி என்பது திமுக அணியில் பிளவு ஏற்பட்டு வருகிறது. 3வதாக செந்தில் பாலாஜியினுடைய டெல்லி விஜயம் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், தனக்குத்தானே ஜெயில் போவதிலிருந்து தப்பிக்கொள்ள அவரே முயற்சிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு கை கடித்து விட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது கடந்த 4 வருடங்களில். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மந்திரிகள் எல்லாம் குறைஞ்சது ஒரு 50 குட்டி அதானி இருக்காங்கல்ல சார் தமிழ்நாட்டில். இது ராகுல் காந்தி ஏன் சார் பார்த்துட்டு இருக்காரு? பெரிய அதானியை கூட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷகர் மினி அதானிங்கிறாங்க, தயாநிதி மாறன் மினி அதானிங்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பாருங்க 10,000 20,000 கோடிக்கு குறைஞ்சு கிடையாதுங்க அவருக்கு சொத்து. இதுவா தமிழ்நாடுங்க? இதெல்லாம் 2026 கண்டிப்பாக ஒரு மரண அடியை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதுதான் மத்திய பாஜகவுடைய போது. அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது சார். ரொம்ப நன்றி. இத்தனை நம்மோடு இணைந்து முக்கியமான பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி சார்.